அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 மற்றும் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் ஸ்கூட்டர் போன்ற இலவச பொருட்கள் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழக மக்களின் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள் என பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு தமிழக வாக்காளர்களை கவரும் வகையில் இலவச பொருட்கள் மற்றும் உதவித்தொகையை அறிவித்து வருகின்றனர். சமீபத்தில் திமுக அரசு இல்லத்தரசிகளுக்கு பிரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக அரசு தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி வெளியான அறிவிப்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்படும். குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அவை பொங்கல், தமிழ் புத்தாண்டு மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது வழங்கப்படும். மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு தகுதியுள்ள பெண்களுக்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும். பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உற்பத்தி அலகுகளை அமைக்க ரூபாய் 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். மேலும் அரசின் கொள்முதலில் பெண்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கட்டாயமாக்கப்படும். முருகப்பெருமானின் பெருமையை போற்றும் வகையில் தைப்பூச திருநாளை மாநில விழாவாக அறிவிக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்படுவதையும் அது காலம் முழுவதும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யப்படும். முதல் முறை தொழில் தொடங்கும் ரூபாய் 2,000 இளைஞர்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு ரூபாய் 15 லட்சம் வரை வட்டியில்லா கடன், GST தொடர்பான சலுகைகள் மற்றும் மானியங்கள் வழங்கப்படும் என்று பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.